கருப்பசாமி மறுபடி காரமடை வச்சுப்பா. காரமடை கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி இப்போ ஏதோ கொஞ்சத்துக்கு கொஞ்சம் பரவாயில்ல, அப்படி தானே? அதனால் உனக்கு ஆப்ரேஷன் இல்லாமல் உனக்கு நான் கருப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்து உனக்கு மருத்துவ செலவு இல்லாமல் அவனுக்கு சரி பண்ணி கொடுத்தா போதும்ல, போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அதனால் கருப்பசாமி அவனுக்கு அப்படி இருக்குது, பிள்ளைக்கு படிப்பும் சரியில்லை, அதனால் தொழில் அப்படின்னு போய் பார்த்தா அதுவும் பெருசாக எதிர்பார்க்குற மாதிரி எதுவும் இல்லை. அதனால் கருப்பசாமி இன்னும் ஒரு 8 நாள் பொறுத்துக்க தொழில் நல்லபடியாக அமைச்சு கொடுத்துட்றேன். அதே மாதிரி படிப்பு, அதனால் நீ வந்து அடுத்த ஒரு 3 மாதத்துலேருந்து அதுவும் நல்லபடியாக படிக்க வச்சு உனக்கு நோய் நொடி இல்லாமல் வாழ வச்சா போதுமா? இந்த 2 பிள்ளைகளுக்கு 2 பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வச்சிடணும். இதை கொண்டு போய் கருப்பசாமி எம்பேரை சொல்லி நலவாசப்படியில் கட்டி விட்டு நான் கூடவே வரப்போ வேலைக்கு பஞ்சம் வராது, படிப்புக்கு மஞ்சள் வராது, உடல்நிலையும் இல்லாமல் கருப்பசாமி நான் சரி பண்ணி கொடுத்துறேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலை மாட்டம் வாங்கிட்டு வந்துடும். கூடவே வரம்போ இந்த பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. வேறு இன்னும் பயப்படுற அளவுக்கெல்லாம் பயப்படவே வேணாம். கருப்பசாமி நான் கூட இருக்கிறப்போ கருப்பசாமி மறுபடி அந்த ஒரு திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் எல்லாம் மறுபடியும் இங்கே அல்ல விழுப்பா. வீடு கட்ட முடியுமா முடியாதா? அதனால் சவால் விட்டுட்டு இருக்கிறானா? வீடு கட்ட முடியுமா முடியாதா? அப்படி தானே? அதனால் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வரேன், போய் காலில் வந்துட்டு வா. அதனால் பொருளெல்லாம் இறக்கியாச்சு. அதனால் கருப்பசாமி கார்த்திகை ஜோதிக்குள்ளே போய் ஆரம்பிச்சிடலாம். கார்த்திகை ஜோதிக்குள்ளே ஆரம்பிச்சிடலாம். அதனால் எந்த இடத்துல வராது, நீ போய் இறங்கி செய்யலாம். கிட்டவா இதை யாரும் கைப்படாமல் அது போகும்போது கொண்டுட்டு போய் வேலை தொடங்கிறதுக்கு உண்டான வேலை மொத்தமாக பேசி விட்டே இல்லை, விட்டியே இல்லையா? விட்டாச்சு. அதனால் வந்து போய் ஆரம்பிக்க கார்த்திகை ஜோதிக்கு முன்னாடி நீ ஆரம்பித்து மட்டும் விட்டுட்டு வா. நான் கருப்பசாமி கூட இருந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் உனக்கு அமைச்சு தரேன். அதனால் காசு கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்குது, அதுவும் உனக்கு நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். இந்தா அதை கடைக்கு வச்சுக்க, இதை போகும்போது அதை வச்சுக்க. அம்மா வசிக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. இப்போ நான் கல்லாப்பட்டியில் போட சொல்லிக்கல, வியாபாரம் நாளையிலேருந்து நல்லா இருக்குமானே, கவலையே படாமல் போ. இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சுக்க. இந்தா கிட்டவா கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு தூர்வா வழக்கடி பார்த்ததில் ஜந்த ஊருப்பா. ஜந்த ஊர்? ஆமாப்பா. அப்படியா? சரி. கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் எலக்ட்ரிக்கல் கடை வச்சுருக்கிறோமா? சரி. அதனால் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டாமான. சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி நமக்கு வந்து கவலை என்ன? முதல் திருமணம் நடக்கணுமா, கவலை அதுதான். அதனால் நான் இருக்கிறதுக்குள்ளேயே ஒரு நல்லதை பார்த்துட்டு போயிடணும், பேரம்பேத்தியை பார்த்துட்டு போயிடணும் அப்படின்னு ஒரு மனக்கவலை தான், வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. அதனால் பழைய நியாயங்கள் எல்லாம் எடுத்து பேசுகிறது எல்லாமே நம்ம எப்படியாவது கல்யாணத்தை பண்ணி பேரம்பேத்தியை பார்த்துடணும், அப்படி தானே? அதை கட்டாயமாக நான் கருப்பசாமி எங்களை ஆடி அமாவாசை வர்றதுக்குள்ளே உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி உசுருக்கு சேதமெல்லாம் வராது. கிட்டவா 2 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். அதனால் உனக்கு எந்த ஞாபகங்களும் எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல. அதனால் மாதத்தில் ஒரு டைம் மட்டும் நீ கூட்டிகிட்டு வா. நீ 2 டைம் வரணும், அவன் ஒரு டைம் கூட்டிகிட்டு வா, ஒரு 3 டைம் கூட்டிகிட்டு வா. எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்து நல்லபடியாக தூங்க வச்சு நீ கேட்டது வழியே ஆடி அமாவாசை வர்றதுக்குள்ளே திருமணத்தை முடித்து பேரம்பேத்தியை பார்க்குற மாதிரி கருப்பு உருவாக்கினா போதும்ல. நான் கருப்பசாமி உருவாக்கி தரேன். இந்த 1 கடைக்கு 4 அறுத்து போட்டுரு, 1 கடை கல்லாப்பட்டி வச்சிரு. நான் கருப்பன் கூடவே வரம்போ, நீ அமாவாசைக்கு என்னது பாருப்பா. கருப்பசாமி மறுபடியும் ஒசூர் வச்சு இப்போ ஒசூர் என்ஜிஓ பண்ணித்தே ஆகணுண்டாமான, மருத்துவத்துக்கு போய்த்தே ஆகணும். அதனால் பெருசாக பிரச்சனை இல்லாமல் நமக்கு வந்து மருத்துவத்துக்கு கொஞ்சம் போய்த்தே ஆகணும். இருந்தாலும் கருப்பசாமி உனக்கு நான் அதை எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன். தாராளமாக போகலான்டாமாண்ணே, அதுக்கே அங்கேயே போகலாம். அதனால் ஒன்று வீட்டை விட்டு வெளியில் போயிருக்குது, அதுவும் அடுத்த ஒரு 13 நாளுக்குள்ளே அடுத்த படி தாண்டி போகிறதுக்கு இல்லாமல் சரி பண்ணி கொடுத்தா போதுமா. அதனால் தொழிலும் எந்த இடத்துல வராது. அதே மாதிரி வருமானத்துக்கு குறைவில்லாமல் அமைச்சு கொடுத்து அதே மாதிரி பெருசாக மருத்துவ செலவு வராமல் காப்பாற்றினா போதும்ல. போய் காலில் வந்துட்டுவான். பெருசாக விரயமாவது பெருசாக உடம்பு தொந்தரவு வராது. கருப்பை நான் காப்பாற்றி கொடுத்துறேன். இதை கொண்டு 4 அறுத்து போட்டுரும். ஒன்றை கொண்டுட்டு போய் போகும்போது கொண்டுட்டு போ, எந்த பிரச்சனையும் இல்லாமல் கருப்பை நான் காப்பாற்றி கொடுத்துறேன். கருப்பசாமி மறுபடி ஸ்ரீரங்கம்பாளையம் போயிடுச்சுப்பா. கருப்பசாமி
உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டாமானே. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் இப்போ ஒரே டார்ச்சர். ஒரு பிரச்சனையை முடிச்சு விட்டுட்டேன். அந்த பிரச்சனை இப்போ வருதா? இல்லை. அதனால் கருப்பசாமி இப்போ புதுசாக ஒன்று வந்துட்டு இருக்குது. அதனால் இப்போ கடன் பிரச்சனை தீர்க்கணும். அதே போல் கம்பெனியில் பெரும் பிரச்சனையாக இருக்குது. அந்த பிரச்சனையை கருப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்தா போதுமா? போய் காலில் வந்துட்டு வரலாம். அதனால் வர்ற அமாவாசை அன்னைக்கு எனக்கு பொங்கல் மட்டும் வச்சிரு, சரியா? அடுத்த 30 நாள் அடுத்த அமாவாசை வர்றதுக்குள்ளே உனக்கு இந்த பிரச்சனையும் உனக்கு தீர்த்து கொடுத்துறேன். அதுக்கே இப்போ சாகிறதா பொழைக்கிறதான்னு வந்து கேட்டேன். இப்போ அந்த பிரச்சனை சுத்தமாக முடிச்சாச்சு. அதனால் எனக்கு சக்கரை பொங்கல் கொண்டு வந்து வச்சிரு. அடுத்தது இந்த பிரச்சனையும் கருப்பசாமிக்கு முழுசாக முடித்து அதே மாதிரி பழைய நிலைமைக்கு உனக்கு பேர் வாங்குற அளவுக்கு கருப்பு உருவாக்கினா போதுமா? இந்த அதே மாதிரி இப்போ ஒரு வீடு சொல்லி வச்சுருக்கேன். அதனால் அந்த வீட்டுக்கு மாற்றிடலாம். வீடு பார்த்துருக்கிறியா இல்லையா? பார்த்துருக்கேன். அதே ஏரியாவில் சொல்லி வச்சுருக்கேன், அப்படி தானே? அந்த ஏரியாவில் உனக்கு அது சரியாக வரும்னா அதை பிடிச்சிட்றாமானே. ஆக மொத்தம் இந்த இடத்த விட்டு கார்த்திகை ஜோதிக்குள்ளே மாறுறதுக்குள்ள வாய்ப்பை பார்த்துக்க. நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். இந்த பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு, அதெல்லாம் எதுவும் வராது. அவனுக்கு பிரச்சனையே மன உளைச்சல் தான். அதிலிருந்து வெளியில் கொண்டு வந்து விட்டுட்டேன். இப்போ இதில் வந்துருச்சு, அப்படி தானே? அதுவும் அடுத்த 30 நாள் சரியாக போயிடும். கிட்டவா இதை கொண்டுட்டு போய் இருப்படுத்துகிற பாங்காக வச்சுக்க. இந்த 2 பேரும் நீ ஆளுக்கு பகுதி சாப்பிட்டணும். கிட்டவா வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடியும் ஊத்துக்குழி வச்சுப்பா. ஊத்துக்குழி நல்லபடியாக கடனை கட்டி நல்லபடியாக கருப்பசாமி நமக்கு வியாபாரத்தையும் கொடுத்து நல்லபடியாக பிள்ளைகளை படிக்க வைக்கணும், அப்படித்தானே? அதனால் நான் கருப்பசாமி நாளையிலேருந்து எந்த குழப்பம் வராதுரமான. அதே மாதிரி நாளையிலேருந்து வியாபாரமும் உனக்கு நல்லா இருக்கும். அதனால் நான் கருப்பசாமி உனக்கு நான் கூடவே வரம்போ போய் காலைல விட்டு ஓடும். அதனால் கருப்பசாமி நம்ம எதிர்பார்த்தது போலயே நம்மளுக்கு எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி அந்த வீட்டுக்கு உனக்கு நான் கொஞ்ச நாள் உனக்கு போகிறதுக்குள்ள ஏற்பாடு அமைச்சு கொடுத்து அதே போல் உனக்கு புது மிஷினும் போட்டு தொழிலும் தொடங்கிடலாம். அதனால் எல்லாம் வந்துடும். நாளையிலேருந்து அந்த குழப்பமே முடிஞ்சிச்சு. இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடும், எந்த குழப்பம் வராது. இந்தா 2 பேர் ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். கருப்பசாமி மறுபடியும் வடசித்தூர் வச்சுப்பா. வடசித்தூர் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன்டாமான. குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு வந்து நம்ம வறுமையில் இருக்கிறோம், அதனால் ஒரு வியாபாரமாவது பண்ணணும் அப்படின்னு என்னை வந்து கேட்டேன். வியாபாரம் பண்ணியே இல்லையா? பண்ணிக்கிறேன். போய் காலைல வந்துட்டோம். அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் அடுத்த டைம் வர்றதுக்குள்ளே ஒரு வியாபாரமாவது கருப்பசாமி கொடுக்கணும். அதனால் இந்த டைம் வியாபாரத்தை கொடுத்தேனா இல்லையா? அதே போல் நான் கருப்பசாமி இப்போ வந்துட்டு இருக்கிற வியாபாரமும் உனக்கு நல்லபடியாக வியாபாரத்தை அமைச்சு கொடுத்து அதே போல் கருப்பசாமி நமக்கு பயம் இருக்குது, அந்த பயத்திலேருந்து வெளியேற்றணும், அப்படி தானே? அதனால் நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துட்றேன். அதனால் நீ என்ன பண்ணணும், மாதத்துக்கு ஒரு 2 டைம் ஒரு 6 மாதத்துக்கு தவறாமல் வந்த அப்படின்னா உனக்கு மனநல டாக்டரை போய் பார்த்தீங்கள, நீ மனநல டாக்டர் பார்த்தீங்கன்னா நீ வியாபாரம் பண்ண வர முடியாது, எந்நேரம் தூங்கிட்டே தான் இருக்கணும். அதனால் நீ என்ன பண்ணுற, அந்த மாத்திரைலாம் தூக்கி அக்கட்டை போட்டுட்டு நான் கொடுக்குற கனியை மட்டும் நீ குளிச்சிரு. நீ கேட்டது போல் உனக்கு பயம் இல்லாமல் கருப்பை சரி பண்ணி கொடுத்து வியாபாரத்தையும் கொடுத்து நல்லபடியாக கடனை கட்டிடுவோம். வர ஆடி அம்மாவாசைக்கு எனக்கு வந்து பால் கொடு. ஆடி தீர்ந்து ஆவணி மாதம் உனக்கு வாரிசு ஒன்று வேணுமா? கேட்டே இல்லையா? அதனால் வாரிசும் கருப்பசாமி ஆடி தீர்ந்து ஆடியை முடிஞ்சு ஆவணி மாதத்தில் உனக்கு நான் கூப்பிட்டு கொடுத்துறேன். அடுத்த ஆவணி வர்றதுக்குள்ள உனக்கு கையில் வாரிசோடு வர்ற மாதிரி உருவாக்கினா போதும்ல. இந்தா இதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு, இந்த பயம் எல்லாம் போயிடும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்து பார்க்கணும். இந்தா இதை கொண்டுட்டு போய் நலவாசப்படியில் கட்டிடு, நான் கருப்பசாமி கூடவே வரம்போம். வியாபாரத்துக்கெல்லாம் பயப்படாதரமான, நான் கருப்பம் கூட இருக்கிறப்போ. கருப்பசாமி மறுபடியும் நம்பியூர் வச்சுப்பான். நம்பியூர் கணவருக்கு உடல்நல சரியில்லையா, உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா நல்லபடியாக உடல்நிலையை சரி பண்ணி கொடுத்து எல்லாரும் போல நம்மளும் இன்னும் கொஞ்சம் காலம் நிம்மதியாக நல்லபடியாக வாழணும், அதுக்குண்டான கருப்பசாமி உனக்கு உருவாக்கி அதே மாதிரி வாரிசும் எந்த இடைஞ்சல் இல்லாமல் நிம்மதியாக கருப்பம் காப்பாற்றி கொடுத்தா போதுமா? குடும்பத்துக்குள்ளே இப்போ நான் வந்து எட்டி பார்க்கலான்னு ஓடி போய் கட்டுமனையை பார்த்தேன், அமைதி இல்லாமல் இருக்குது, வருமானம் தான் இல்லை. சரி அதுதான் இல்லாட்டி பரவாயில்ல சந்தோஷமாக இருப்பான்னு பார்த்தேன், அதுவும் என் கண்ணுக்கு தென்பட மாட்டேது. அதனால் நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக நாளையிலிருந்து குடும்பத்தில் சண்டை இல்லாமல் நிம்மதியாக வாழ வச்சு 3 நாளைக்கு கனி தர்றேன். இன்றைக்கி என்ன கிழமை? இன்றைக்கி என்ன கிழமை? ஞாயிறு 1, திங்கள் 2, செவ்வாய் 3 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும்.
புதன்கிழமை அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு எனக்கு ஒரு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு வந்துடணும். அன்னைக்கு வரும்போதே ஓரளவுக்கு சாப்பிட்ருவேன். அதுலேருந்து ஒரு 3வது டைம் வர்றதுக்குள்ளே எல்லோரும் போல் சாப்பாடு நல்லபடியாக சாப்பிட வச்சு, குடும்பத்தில் சண்டை இல்லாமல் உனக்கு வாழ வச்சா போதும்ல, நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். இதை கொண்டுட்டு போய் ஆமாப்பா நிலவாசப்படியில் கட்டி விட்டுரு. இதை 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. கூடவே வரம்பு. கருப்பசாமி மறுபடி சென்னிமலை போயிடுச்சுப்பா. சென்னிமலை உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்துட்டு வந்தானா? குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி எப்படியாவது சேர்த்தி வாழ வச்சிடணும், எப்படியாவது சேர்த்தி வாழ வச்சிடணும். அதனால் கருப்பசாமி இப்போ அவன் தவறான வழியில் போகிறானான்னு போய் பார்த்தேன். அதெல்லாம் என் கண்ணுக்கு தென்படலை. ஆனால் சொல் பேச்சு தான் கேட்டுட்டு தேவையில்லாமல் இப்போ சுதந்திரமாக சுற்றிட்டுருக்கேன். அதனால் கருப்பசாமி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, வர தை அமாவாசை வரைக்கும் அங்கேருந்து தகவல் வந்ததுன்னா என்கிட்ட சொல்லிடணும். தை அமாவாசை வரைக்கும் கேப் விட்டுரும். அதுக்குள்ளே நான் கருப்பசாமி எல்லாம் தொலாவி பிடிச்சி அங்கே கொஞ்சம் பிரச்சனையை உருவாக்கி, அதுக்கப்புறம் இங்கே என்னோடய பொண்டாட்டி உள்ள இதாக வேணும் அப்படின்னு தேடி வர்ற மாதிரி உருவாக்கினா போதும்ல, போய் காலைல வந்துட்டுவான். சரிப்பா. அதே போல் கருப்பசாமி நம்ம எதிர்பார்ப்பு போலையே உனக்கு நல்லபடியாக சேர்த்தி வச்சு எல்லோரும் போல் வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருந்தால் போதும்ல, கிட்டவா. கட்டாயமாக வந்து கூட்டிகிட்டு போனால் அடுத்தது இந்த பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்துறேன். தை அமாவாசை வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். சரியா? அதுக்குள்ளேயே தகவல் வந்தாலும் வரலினாலும் விட்டுரு. அதுக்கு மேலே நான் தொலாவி பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டுருவேன். வந்தா நீ ஏன் வந்தேன்னு கேட்க வேணாம், வள்ளின்னா ஏன் வள்ளின்னு கேட்க வேணாம். நீ அமாவாசை பௌர்ணமி தவறாக என்னை வந்து பார்த்துட்டு போ, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். வர அமாவாசைக்கு என்னை வந்து பார்த்துட்டு இதை கொண்டு இருப்பிடத்தில் வச்சிரு. இது எல்லோரும் உள்ளுக்கு ஜூஸ் போட்டு குடிச்சிடணும். கூடவே வரும்போது கருப்பசாமி மறுபடி சத்தியமங்கலம் போயிடுச்சுப்பா. சத்தியமங்கலம் இதில் கட்டட தொழில். ஆமாப்பா, கட்டட தொழில். கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தண்டாமான்னு, குடும்பத்தை போய் பார்த்ததில் தொழில் அப்படின்னு போய் பார்த்தோம் அப்படின்னா பெருசாக எதுவும் வரல, வந்துச்சு. ஆனால் அது அப்படியே சுழவாய் போச்சு. அதனால் உனக்கு தொழில் இப்போ அமையணும், நான் அமைச்சு கொடுத்துறேன். போய் காலைல வந்துட்டுவான். நம்மளோட எதிர்பார்ப்பு போலையே அடுத்த ஒரு கார்த்திகை 5ஆம் தேதிக்குள்ளே கட்டாயம் வேலை வந்துடும். அதனால் அதை வச்சு இப்போ அப்படியே செய்ய ஆரம்பி. நீ கேட்டது போலேயே நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்து, நம்மளோட எதிர்பார்ப்பு போலையே உனக்கு எல்லோரும் போல் 10 பேர்த்த வச்சு வேலை செய்கிற மாதிரி உருவாக்கினா போதுமில்ல. ஒன்றை கொண்டு பாங்கா வச்சுக்க. ஒன்றை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. அடுத்த 5ஆம் தேதி கார்த்திகை 5ஆம் தேதிக்கு மேலே உனக்கு வேலைக்கு கூப்பிட்டு கொடுத்துருவேன். அடுத்த வர ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்து பார்த்துட்டு போ. இந்தா இதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. கிட்டவா. கூடவே வரம்போ. கார்த்திகை 5க்கு மேலே வேலை தொலாவிட்டு வந்துட்டாமானே. கருப்பசாமி மாடி திருச்சி வச்சுப்பா. திருச்சி அதனால் வருதம் அடைஞ்ச பெண்ணடையா உடல்நலம் சரியில்லை. 1 மாதத்துக்கு சோதனை கொடுத்தேனா கொடுக்கலையா? அதனால் நான் முதல்தே அதை சொல்லிட்டேன். முன்னே வர்றதை நான் முதலே சொல்லிட்டேன். அதனால் கருப்பசாமி உன்னோட ஆலயத்துக்கு வந்திருக்கேன். அதனால் எனக்கு உடல்நலம் சரியில்லைன்னு கப்பில். அதனால் முதலே சொல்லி அனுப்பினேன். அதனால் கஷ்ட சூழ்நிலை வரும், அதை தாண்டி நீ வரணும்னு. இப்போ வந்துச்சு இல்லையா? அதே போல் கருப்பசாமி உனக்கு நோய் நொடி இல்லாமல் சரி பண்ணி கொடுத்து, தொழில் செய்கிற இடத்துல இடைஞ்சல் இல்லாமல் அமைச்சு, வர்ற ஆடி அமாவாசை வர்றதுக்குள்ளே உனக்கு கடனையும் கட்டி எல்லோரும் போல் நிம்மதியாக உனக்கு வாழ வச்சு கொடுத்தா போதுமா? போய் காலைல வந்துட்டோம். நம்மளோட எதிர்பார்ப்பு போலையே நாளையிலேருந்து உனக்கு தொந்தரவு வராது. 2 கனியை பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. 2 கையில் பிடி. 2 கனியை 2 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. ஒன்றை கொண்டு நிலவாசப்படியில் என் பேரை சொல்லி கட்டிடு. நாளையிலேருந்து உனக்கு உடம்பு தொந்தரவு முழுசாக சரி பண்ணி கொடுத்து, குடும்பத்தில் உள்ள கஷ்டத்தையும் உனக்கு கருப்பன் தீர்த்து கொடுத்து, எல்லாரும் போல் நிம்மதியாக உனக்கு வாழ வைக்கணும். அப்படின்னா கார்த்திகை ஜோதி முடிஞ்சிடணும். அதே போல் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். அதனால் நீ வர்ற. சரிப்பா. அமாவாசை முடித்து ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்துட்டு போ. கருப்பசாமி மாடி தஞ்சாவூர் வச்சுப்பா. தஞ்சாவூர் எல்லாம் மறுபடியும் காலில் விழுப்பா. இப்போ நம்ம ஒரு வீடு பார்த்து வச்சுருக்கோம். அதனால் கருப்பசாமி வீடு மாற்றிடலாமா? மாற்றிடலான்டாமானே. வீடு மாற்றிடலாம். அதனால் கருப்பசாமி உனக்கு எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பசாமி நீ போகிற வீட்டில் கருப்பன் காப்பாற்றி கொடுத்து, தொழில் செய்கிற இடத்துலையும் உனக்கு இடைஞ்சல் இல்லாமல் கருப்பன் சரி பண்ணி கொடுத்தா போதுமா? போய் காலில் வந்துடுவான். அதனால் தொழில் செய்கிற இடத்துலையும் இடைஞ்சல் வராது, இடத்தையும் மாற்றிடலாம். அதை தெரிஞ்சால் உனக்கு குழப்பத்தில் இருக்கணுமானே. நீ வழிபடுற முறை அவனுக்கு பிடிக்கலையாம். அதனால் அதுக்கு என்னென்ன தடை பண்ணணுமோ எல்லா வேலையும் பார்க்குறான்ல. அதனால் நீ அதை பற்றி யோசிக்க வேண்டாம். இப்போ இடம் வேற பக்கம் பார்த்துருக்குறோம்ல,
அது அதே மாதிரி உனக்கு நல்லபடியாக நீ போய் தங்கிடலாம். அதுக்குண்டான வாய்ப்பும் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து, தொழில் செய்கிற இடத்துல இடைஞ்சல் அமைச்சு கொடுத்து, வர ஆடி அமாவாசை வரைக்கும் பொறுமையாக இரு. எனக்கு இந்த டைம் போன டைம் பால் குடம் எடுக்கும்போது உனக்கு 2 பேர் இடைஞ்சலுக்கு இருக்கிறான்னு பால் குடம் எடுத்து முடிச்சுட்டு அடுத்த ஊருக்கு போயிட்டு வரும்போது ஒருத்தன் போயிட்டா. எங்கே போயிட்டா? அடி வெட்டு அறந்து விட்டான். அதனால் கருப்பசாமி அடுத்த வருஷமும் பால் குடம் எடுத்துரு. உனக்கு இன்னும் மறுபடியும் இடைஞ்சல் இன்னொருத்தனும் இருக்கான், அவனுக்கும் கருப்பசாமி தக்க தண்டனை உனக்கு கொடுத்து நல்லபடியாக உனக்கு காப்பாற்றி அதையெல்லாம் முடிச்சுட்டு தான் போய் தாயோடு சேர்ந்து வாழ்கிற மாதிரி உருவாக்கினா போதுமா? நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி தந்துடுறேன். தாராளமாக போகலாம். நீ போகிறக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்து கனி வாங்கிட்டு போ. எப்போ வேணாலும் போகலாம். இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. நாளைக்கே போகணும் அப்படின்னாலும் என்கிட்ட வந்து கனி வாங்கிட்டு போ, நான் கூடயே வரம்போ. அமாவாசை முடித்து ஞாயிற்றுக்கிழமை வாடாமானே ஜந்த ஒருப்பா. கருப்பசாமி மறுபடியும் அவினாசி வச்சுப்பா. அவினாசி தேங்காய் வியாபாரமும் பண்ணி பார்த்தான், எல்லா வியாபாரம் பண்ணி பார்த்தான். ஒன்றும் ஆன முன்னாற்றம் எதுவும் எங்கள் அன்னைக்கே சிக்க மாட்டேது. அப்படி தாண்டாமானே எல்லா வேலையும் பார்த்துட்டான். அதில் ஒன்றும் ஆன முன்னாற்றம் எங்கள் அன்னைக்கு சிக்க மாட்டேது. அதனால் உனக்கு நல்லபடியாக கடனை கட்டி எல்லாரும் போல் நம்மளும் வாழ வச்சு உன்னை இருக்கிறதுலையாவது மிச்சம் வைக்க முடியுமா? அப்படி தானே? அதனால் கருப்பசாமி நாளையிலேருந்து நீ எந்த தொழிலுக்கு போனாலும் அந்த தொழிலுக்கு நான் வருமானத்தை கொடுத்து எல்லாரும் போல் நான் கருப்பசாமினுக்கு வாழ வச்சா போதும்ல, போய் காலைல வந்துட்டு ஓடு. அதனால் கருப்பசாமி கடனை கட்டுறதில் இன்னொரு 5 மாதம் பொறுமையாக இருக்கும். உனக்கு நீ சம்பாதிச்சே நீ கடனை கட்டிக்கலாம். அந்த மாதிரி உனக்கு வருமானத்தை நாளையிலேருந்தே கொடுக்குறேன். கிட்டவா டைம் மட்டும் 6 மாதம் சரியில்லை. அதனால் யாருக்கிட்ட போய் ஜாதகத்தை கொடுக்குறேன் அதை கொடுக்குறனாலாம் போய் பார்க்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு குழப்பி விட்டுருவேன். உனக்கு நல்ல வேலை நல்ல வருமானம் வந்த போதும்ல, நான் கருப்பசாமி நோய் நொடி இல்லாமல் வாழ வச்சு கடனையும் கட்டி நிம்மதியாக வாழ வச்சிடறேன். 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடு. நீ எந்த இடம் போனீங்கனாலும் அந்த இடம் பேச்சு நீ சொன்னால் சரின்னு கேட்டுருவேன். அதுக்கு தான் தேய்ச்சி குளிச்சிடு. இதை கொண்டு நிலவாசப்படியில் கட்டிடு. நான் கருப்பசாமி கூடவே வரம்போ. அம்மாவாசைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. கருப்பசாமி மாடி தாராபுரம் போயிடுச்சுப்பா. தாராபுரம். அதனால் இப்போ வேலைக்கு இன்டர்வியூ வந்துருச்சு. யாருக்கு வேலைக்கு இன்டர்வியூ வந்திருக்கு? அப்படி தானே? அதனால் கருப்பசாமி நம்ம போய் இதில் செலக்ட் ஆகிடலாமா? கட்டாயமாக ஆகிடலாண்டாமானே. அதனால் இந்த 9 பேர்த்து லிஸ்ட்டில் நம்ம இருக்கிறோமா அப்படின்னா கட்டாயமாக இருக்கிறோம். போய் காலையில் வந்துட்டோம். 9 பேர்த்தில் நம்ம பேர் இருக்குதான்னு தானே உனக்கு டவுட் இருந்துச்சா இல்லையா? அதனால் நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக கட்டாயம் அதில் ஒரு ஆள் இருக்கேன். அதனால் உனக்கு வேலையும் வாங்கி கொடுத்து அதே போல் நான் கருப்பசாமி நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்தேன். இதை பாதுகாப்புக்கு வச்சுக்க. போயிட்டு வர வரைக்கும் எங்கே போகிறக்கு? இப்போ வெளியூர் போகிறோம், அதுக்கு பாதுகாப்புக்கு வச்சுக்க. இந்தா இதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. நான் கருப்பை கூடவே வரப்போ. கருப்பசாமி மறுபடியும் காட்டூர் வச்சுப்பா. காட்டூர் குறி 3. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்கடி பார்த்ததில் ஜந்த ஊருப்பா. சரிப்பா. கருப்பசாமி மறுபடி எந்த ஊர்? மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் எல்லோரும் மறுபடியும் இங்கே அல்ல விழுப்பா. இதில் வந்து ஆட்டோ டிரைவர் யாருப்பா? இதில் ஆட்டோ டிரைவர் அப்படி தாண்டாமானே. அதனால் கருப்பசாமி உன் கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? இன்னும் முன்னாடி வா. போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். அதனால் சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி நம்மளுக்கு மட்டும் தொலாவி எப்படி வைக்கிறேன் அதுதானே? அதனால் நாளையிலேருந்து அந்த வைக்கிறதுக்கு நான் கருப்பை விட மாட்டேன். சரியா? அதனால் யாராக இருந்தாலும் சரி. அதே மாதிரி நீ மறுபடியும் வயிற்றில் பிரச்சனை வருது, இல்லை தூங்க முடியல அப்படின்னா நேராக எங்கே போகணும்? இங்கேதே வரணும். அதனால் நீ வந்து அங்கே போகக்கூடாது. எங்கே போகக்கூடாது? வேற நீ போய் எங்கே போய் எடுத்துகிட்டு வந்த? அது இன்னையோட மறந்துடணும். உன்னை யாரும் குடும்பத்துக்கு வைக்கிறதுக்கு விடவும் மாட்டேன். உன்னி அந்த தொந்தரவு வரவும் செய்யாது. அதனால் உன்னி அந்த பக்கம் நீ போகக்கூடாது. போனீங்கன்னா மறுபடியும் எடுத்து விடுவேன். மறுபடியும் உனக்கு குழப்பம் வரும். அதனால் உனக்குள்ள பிரச்சனை உனக்கு தீர்ந்தா போதும்ல. அதனால் உனக்கு நல்லபடியாக தூங்கணும், நிம்மதியாக சாப்பிடணும், உடல்நிலையில் பிரச்சனை இல்லாமல் சரி பண்ணி கொடுக்கணும், ஆட்டோ நல்லபடியாக ஓட்டி கொடுத்து கடனை கட்டி கொடுக்கணும், பிள்ளைகளை கரை சேர்த்தணும். உங்கள் கேள்வி அதுதானே? அதை நான் இன்றைக்கே சரி பண்ணி தரேன். போய் காலைல வந்துட்டுவோம். அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்து எல்லாரும் போல் நம்மளும் வாழ்கிறதுக்குண்டான வாய்ப்பு அப்படின்னு போய் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் 1 வருஷம் 3 மாதம் ஆயிடும் கிட்டவா. அதனால் கருப்பசாமி நாளையிலேருந்தே உனக்கு நல்லபடியாக வாகனத்தை ஓட்டி கொடுத்துறேன், நோய் நொடி இல்லாமல் வாழ வச்சு கொடுத்துட்றேன். 3 பேரா? இந்த 3 பேர்த்துக்கு ஆளுக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். ஒன்றை கொண்டுட்டு போய்
உன்னோட இருப்பிடத்தில் வச்சிடணும். ஒன்றை கொண்டுட்டு போய் ஆட்டோவில் வச்சிடணும். நீ கேட்டது போலயே நாளையிலேருந்து கடனையும் கட்டிடலாம், வாகனத்தையும் நல்லா ஓட்டிடலாம், நோய் நொடி இல்லாமல் வாழ வச்சு கொடுத்துறேன். அதுக்கு தான் அமைச்சு கொடுக்குறேன்ட்டானே. நான் கருப்பன் கூடவே வரேன். அதனால் அம்மாவாசைக்கு எனக்கு மாலை பாட்டில் சுட்டு வாங்கிட்டு வந்துடணும். சரியா? நான் கருப்பன் கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடியும் குண்டடம் போயிடுச்சுப்பா. குண்டடம் சமையல் கான்ட்ராக்டர் வேலையா புதுசாக ஒன்று தொடங்கலாம்னு முடிவு பண்ணி வச்சுருக்கான். அப்படியாடமான அதனால் கருப்பசாமி புதுசாக தொடங்கிறதுக்குள்ளான வாய்ப்பு நான் கருப்பசாமி கொடுக்குறேன். அதனால் நான் காசு கொடுத்துட்டு போகிறேன். நாளையிலேருந்து கார்த்திகை ஜோதி வர்றதுக்குள்ளே நமஸ்தே பண்ணிடணும். சரியா? அதுக்கப்புறம் நீ எப்போ வேணாலும் ஆரம்பி. எல்லா தேதியும் புக் ஆகிற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்து நாளையிலேருந்து உனக்கு வருமானத்துக்கு குறைவில்லாமல் அமைச்சா போதுமா? 2 கையில் போடுறமானே. உனக்கு இன்னையிலேருந்து வருமானத்துக்கு குறை வராது. இன்னையிலேருந்து எந்த தொழில் செஞ்சாலுமே தன்னால் முன்னேற்றம் இல்லை. அதனால் இதையாவது போய் நம்ம ஊரில் போய் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நீ முயற்சி எடுத்தில்லை. அதுக்குனால கருப்பசாமி நான் உனக்கு துணை இருக்கிறேன். நாளையிலேருந்து நீ எப்போ வேணாலும் ஆரம்பி. கார்த்திகை ஜோதிக்குள்ளே நமஸ்தே பண்ணிடணும். சரியா? நீ கேட்டது கூட எல்லா தேதியும் புக் ஆயிடும். அதே போல் உனக்கு மாதத்தில் 2 டைம் அமாவாசை பௌர்ணமி தவறாமல் எனக்கு மாலையும் பாட்டிலும் கொடுத்துடணும். ஒரு கொஞ்சம் காலத்துக்கு உன்னை நான் இப்படி இருக்கிறேன்னு இப்படி தூக்கி விட்டுறேன். அதுக்கப்புறம் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக காப்பாற்றி இருக்கும்போது அப்புறம் உன்னால் முடிஞ்சு எனக்கு கொண்டு செஞ்சிடணும். கூடவே வரும்போது ஜெந்த ஒருப்பா. கருப்பசாமி மறுபடி கிருஷ்ணகிரி வச்சுப்பா. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டாமானே. இப்போ எப்படி இருக்க? ஓரளவுக்கு இருக்கான். இருந்தாலும் இப்போ டார்ச்சர் மேலே டார்ச்சர் மனக்குழப்பத்தோடு இருக்கேன். இருந்தாலும் ஞாபகம் வருதா? வரல. அதனால் உனக்கு வருமானத்துக்கு குறைவு இல்லாமல் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி உனக்கு வேற ஒரு பொண்ணு நல்ல பொண்ணை நானாக உனக்கு தொலாவி கார்த்திகை 10ஆம் தேதி வரட்டும். அதுக்கு மேலே தான் நானே தொலாவேன். அதனால் 10ஆம் தேதிக்கு மேலே நான் உனக்கு தொலாவி நல்ல பிள்ளையாக பிடிச்சா போதுமா? அதனால் அவங்களுக்கு டார்ச்சர் கொடுக்குறவங்க அவங்களுக்கும் தக்க தண்டனையை கொடுத்து கண்ணை முன்னாடி நான் காட்டுவேன். அதுக்கப்புறம் மீண்டும் காலில் விழுந்து அழுத உள்ளே ஏற்றுக்கக்கூடாது. ஏற்றுக்க மாட்டீங்களா? ஏற்றுக்கிட்டீங்கன்னா உன் வாழ்க்கையே போயிடும். அதனால் நான் கருப்பசாமியை முதல்லே சொல்லிட்டேன், நல்ல விலையை நான் தொலாவி பிடிச்சிறேன். அதனால் நான் சொல்கிற டைம் வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். அதனால் போடுற வருமானத்தை நல்லபடியாக உனக்கு கொடுத்து அதே மாதிரி நல்லபடியாக கருப்பை காப்பாற்றி நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்துருவான். எந்த முதலீடு போட்டாலும் நட்டம் இல்லாமல் அமைச்சு வர வேண்டிய தேதிக்கு அந்த பணத்தை உனக்கு வர வைக்கணும். அதான் உங்கள் கேள்வி. கண்டிப்பாக வந்துடும். நான் அதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறப்போ. ஆனால் என் வாக்கில் நான் கரெக்டாக இருப்பேன். உன் வாக்கில் எப்படி இருக்கணும்? கரெக்டாக இருந்தீங்கன்னா நான் கரெக்டாக கற்பனை பண்ணி கொடுத்துருவேன், அமைச்சு தரம்போ. அப்படியாப்பா. கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் நல்லபடியாக வாட்டர் சர்வீஸ் பிஸ்னஸ் பண்ணுறோம். அப்படி தானே மகள? அதனால் வாட்டர் சர்வீஸில் நல்லபடியாக உனக்கு வருமானத்தை கொடுத்து அதே போல் கருப்பசாமி நோய் நொடி இல்லாமல் எல்லாத்தையும் வாழ வச்சு கொடுத்து நான் நிம்மதியாக கடனையும் கட்டி எல்லாரும் போல் கருப்பசாமி நான் வாழணும். அப்படித்தானே? அதனால் நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக வாழ வச்சு நோய் நொடி இல்லாமல் கருப்பை உனக்கு அமைச்சு உனக்கு கடனையும் உனக்கு நான் கட்டி கொடுத்துறேன். என்னோடய ஆலயத்தை போய் ஒரு சுற்றிட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி இன்னும் முன்னாடி வாமானே, இன்னும் முன்னாடி வா. அதனால் இன்னையிலேருந்து உனக்கு கடனை கட்டுறதுக்கு கருப்பசாமி எண்ணி ஒரு 11 மாதத்துக்குள்ளே கடன் இருக்கிறதுக்கெல்லாம் 0 கொண்டு வந்துடலாம். சரியா? அதனால் நீ கடனை பற்றிலாம் கவலையப்பட வேணாம். வருமானத்துக்கும் குறைவில்லாமல் கருப்பசாமி கொடுத்தாங்க. அதனால் வீண் வெட்டி விரைய செலவு இல்லாமல் அப்படின்னா மருத்துவ செலவு இல்லாமல் கருப்பன் காப்பாற்றி கொடுத்து நாளையிலேருந்து நான் உனக்கு நல்லபடியாக கருப்பேன் காப்பாற்றி கொடுத்துறேன். ஒன்றை 4 அறுத்து போட்டுரு. ஒன்றை கொண்டுட்டு போய் எல்லோரும் உள்ளுக்கு ஜூஸ் போட்டு குடிச்சிடணும். ஒன்றை கொண்டுட்டு போய் தொழில் செய்கிற இடத்துல வச்சிரு. நான் கருப்பசாமி காப்பாற்றி கொடுத்துறேன். இது இருப்பிடத்தில் வச்சிரு. அமாவாசை பௌர்ணமிக்கும் தவறாமல் எங்கே சுற்றினாலும் எனக்கு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வந்துடணும். இன்னும் ஒரு 11 மாத காலத்துக்கு அப்புறம் மாதம் வந்துக்கலாம். 11 மாதத்துக்கு 2 டைம் அமாவாசை பௌர்ணமி எங்கே சுற்றினாலும் வந்துடணும். இன்னும் பிரச்சனையை படிப்படியாக தீர்த்து கொடுத்து நிம்மதியாக உனக்கு நான் வாழ வச்சு கொடுத்துறேன். சரியா? நான் கருப்பம் கூட வரும்போது ஜந்த ஒருப்பா. கருப்பசாமி மறுபடியும் ஈங்கூர் வச்சுப்பா. ஈங்கூர் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டாமானே. சுற்றி பார்த்ததில் போட்ட அப்ளிகேஷன்லேயே வந்துடுமா, இல்லை மறுபடியும் எதாவது அப்ளிகேஷன் போடணுமா? அதானே கேட்டேன். அதனால் நான் கருப்பசாமி உனக்கு இன்னொரு அப்ளிகேஷனும் போடணும். அதனால் உனக்கு அந்த வேலை வந்துடும். அதனால் இதுக்கு கொஞ்சம் போட்டியே தான் இருக்குது. அதனால் இன்னொரு அப்ளிகேஷனும் போடணும். உனக்கு நல்லபடியாக உனக்கு அந்த வேலை வாங்கி கொடுத்துறேன். போய் காலைல வந்துட்டோம். அதே போல் நான் நம்ம நல்லதாக போல் நான் கருப்பசாமி உனக்கு உடல்நிலையில் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுது. அதனால் எனக்கு மருத்துவம் தான் போகலாமா, இல்லை நம்மளதுலேயே சரியாயிருமா? அதானே? அதெல்லாம் மருத்துவம் போக வேணாம். இப்போ புடனி வலியும் தலைவலியும் தானே. அதனால் நான் கருப்பசாமி உனக்கு 3 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. அதெல்லாம் எந்த இடத்துல வராது. கருப்பசாமி நான் கூட காப்பாற்றி கொடுத்தேனே.
அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எனக்கு கனியில் ஒரு மாலை, ரோஜாப்பூவில் ஒரு மாலை, பாட்டில் சுட்டு வாங்கிட்டு வந்துடு. வர்றதுக்குள்ளேயே உனக்கு பகுதி வழி தீண்டு போயிடும். இதை கொண்டு உன்னோட இருப்பிடத்தில் வச்சுக்க. 2 பேர்த்துக்கும் கவர்மெண்ட் வேலை, கவர்மெண்ட் வேலை தான். அதனால் நல்லபடியாக இவன் சாப்பிடணும்னு வந்து கேட்டேன். சாப்பிட்றான்ல அறுப்பேன் கோடையே வரம்பு தான். இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வச்சிரு. கோடையே வரம்பு எந்த ஊருப்பா? கருப்பசாமி மறுபடியும் நல்லூர் போயிடுச்சுப்பா. நல்லூர் ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா. சுற்றி பார்த்தல நல்லபடியாக நம்மளோட கேஸ் ஜெயிக்க வச்சு எல்லாம் கண்டுபிடிக்க வேண்டியதெல்லாம் கண்டுபிடிச்சி எடுத்து நம்ம பேரில் கிரையமாகணும். அப்படி தானே போய் காலைல வந்துட்டோம். அதனால் கருப்பசாமி தை 30ஆம் தேதி முடிகிறதுக்குள்ளே அதுக்குண்டான ஸ்டெப்பு நான் உனக்கு எடுத்து நல்லபடியாக கிரையம் பண்ணுறதுக்குண்டான வழியும் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். உருவாக்கி அதுக்கப்புறம் நம்ம நினச்சது போல் நல்லபடியாக சேல் பண்ணி நம்ம இருக்கிற இடத்துலையே நல்ல இடமா கருப்பை உனக்கு வாங்கி கொடுத்து எல்லோரும் போல் கருப்பசாமி நிம்மதியாக வாழணும். கட்டாயமாக உனக்கு வாங்கி கொடுத்துறேன். மறுபடியும் போய் காலை விட்டோம். சரிப்பா, மறுபடியும் ஒரு 4 பாட்டில் ஒத்துப்பா. அதனால் கருப்பசாமி புதுசாக ஒரு தொழில் தொடங்கலாம்னு முடிவு பண்ணி வச்சுருக்கோம். அப்படியே மகளை? அதனால் செக்கிங் சென்டரா? அப்படி தானே? அதனால் தாராளமாக போடலாம். தாராளமாக ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கருப்பசாமி நான் கொடுத்துட்டு போகிறேன். நல்லபடியாக நீ ஆரம்பி. அதே போல் நமக்கு செய்கிற பக்கம் தொழிலில் இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை சரி பண்ணி கொடுத்து, அப்படி தானே? அதுலேயும் இடைஞ்சல் வராது. இதில் செக்கிங் சென்டரும் போட்டுடலாம். நான் தான் அமைச்சு தரேன்ட்டானே. நீ நாளையிலேருந்து நீ தொழில் தொடங்குறதுக்குண்டான வாய்ப்பு எந்த வேலையை அமைச்சாலும் சரி, நான் கருப்பசாமி கூட்டிருக்கேன். எது போட்டாலும் முதல் இதில் எடுத்து முதலீடு போட்டு நீ பண்ணு. நட்டம் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு காப்பாற்றி கொடுத்துறேன். தை 30 முடிகிறதுக்குள்ளே வக்கீல் கொஞ்சம் வேகத்தை பண்ணி அந்த பேரெல்லாம் நம்ம பேரில் மாறக்கூடிய வாய்ப்பு உருவாக்கி அதுக்கப்புறம் முடிச்சுட்டோம். பேர் மாறட்டும், அதுக்கப்புறம் நல்ல ரேட்டுக்கு உனக்கு நான் விற்று கொடுத்துறேன். கூடயே வரம்பு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எனக்கு மாலை மட்டும் வாங்கிட்டு வந்துடணும். கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் என்னுடைய மகன் வந்து சேரணுமா. அதுக்கு யார் ரெடியாகணும்? தகப்பன் சரியாகணுமா. அப்படி தானே? அதனால் கருப்பசாமி குடிச்சிட்டு ஒரே ராவடி பண்ணுறதுனால அப்பனுக்கும் மகனுக்கும் சேரதில்லை. அதனால் பிரச்சனையாகி கொஞ்சம் விலகி இருக்கேன். அதனால் ஒன்றா சேர்ந்து வரணும். அதனால் கருப்பசாமிக்கு எனக்கு பால் வாங்கிட்டு வந்தியா? உங்கள்கிட்ட நான் என்ன சொல்லிவிட்டேன்? நான் அன்னைக்கு என்ன சொல்லிவிட்டேன்? எனக்கு மாலை பாட்டில் பால் வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கு பால் வேணுமே, ஓடி போயிட்டு வா. நீ இங்கே உட்கார். சரிப்பா. கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் மறுபடியும் எல்லோரும் காலில் விழுப்பா. எனக்கு ஒரு நல்ல வாரிசை கொடுத்து அதே மாதிரி ஊரில் இருக்கிற பிரச்சனையும் எனக்கு தீர்த்து, அதனால் ஒன்று கம்பி வேலி போடணும், கல்கால் எடுத்து நட்டணும். அப்படி தானே? அதனால் கருப்பசாமி அது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக ஆகணும். அதில் மட்டும் பொறுமையாக இருக்கணும். சரியா? அதனால் இந்த ஆண்டு அதுக்கு முடியட்டும். 2025 முடியட்டும். அதுக்கப்புறமா ஊர் பக்கம் போய் அதை பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி வாரிசுக்கு கருப்பசாமி கட்டாயம் நான் கருப்பை உருவாக்கி கொடுத்துறேன். அதனால் கார்த்திகை 30 முடியறதுக்குள்ளே இதுக்கு ஒரு முடிவு பண்ணி நல்லபடியாக கருப்பசாமி நல்ல செய்தி கிடைக்கிற மாதிரி உருவாக்கினா போதுமா? நான் கருப்பசாமி தொழிலையும் அந்த இடைஞ்சல் இல்லாமல் அமைச்சு கொடுத்து அதே போல் எல்லோரும் போல் கருப்பை நான் காப்பாற்றி கொடுத்துறேன். ஒரு சிலது உன் மகன் அவன் வரணும். அதனால் அம்மாவாசைக்கு வர சொல்லு. நான் கருப்பசாமி நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்துறேன். அதே மாதிரி யோகம் நம்ம எதிர்பார்க்குற யோகம் நமக்கு இப்போ வருமா அப்படின்னா ஆடிக்கு மேலே தான் யோகம். அதனால் வெட்டி செலவு தேவையில்லை. அதுவும் நீ சொல்ல வேணாம், நானே பேசிக்கிறேன். அதனால் இதை கொண்டுட்டு போய் ஆளுக்கு பகுதி சாப்பிட்றணும். நல்லபடியாக தொழில் அமைச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி 2025 முடிஞ்சு 2026 பிறக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த இட பிரச்சனைக்கு உண்டான வழி நான் கருப்பை சரி பண்ணி கொடுத்துறேன். எந்த ஊருப்பா? கருப்பசாமி மறுபடியும் விழுப்புரம் முயற்சிப்பா. விழுப்புரம் கருப்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா. சுற்றி பார்த்ததில் மகளோட வாழ்க்கை இப்போ வந்து கேள்விக்குறியாக இருக்குது, இருக்கா இல்லையா? அதனால் கருப்பசாமி எப்படியாவது அவனாக கோர்ட்டுக்கும் போயிட்டான், நம்மளும் கோர்ட்டுக்கு போனோம். அது எதுவும் செல்லுபடி ஆகலை. அதனால் கருப்பசாமி அவனே வந்து சேர்ந்து வந்து வீட்டில் வந்து கூட்டிகிட்டு போகணும். அப்படி தானே? எழுதி கொடுத்து கூட்டிகிட்டு போகணும். கரெக்டாக எழுதி கொடுத்து கூட்டிகிட்டு போயிடுவேன். போய் காலைல வந்துட்டோம். அதே போல் கருப்பசாமி நல்லபடியாக உனக்கு கூட்டிகிட்டு போய் நல்லபடியாக சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு அமைச்சு கொடுத்து நான் எல்லோரும் போல் உனக்கு நிம்மதியாக வாழ வச்ச போதுமா? கிட்டவா. அதனால் என் சகோதரனை பார்க்க போகிறேன். யார் போகிறா? அதனால் அவனுக்கு ஒரு கனியை கொடுத்துரு. உடனே கொண்டுட்டு போய் இருப்பிடத்தில் வச்சிரு. நான் கருப்பசாமி கூடவே வரம்போ. என் சகோதரனை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் என்னை வந்து பார்த்துட்டு போ.
கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவ வழக்கடி பத்ததில் ஜந்த ஊருப்பா. கருப்பசாமி மறுபடியும் ராயவேலூர் போயிடுச்சுப்பா. ராயவேலூர் இதில் பஸ் கண்டக்டராக இருப்பா. பஸ் கண்டக்டர் வேலையா கணவருக்கு அப்படின்னா போய் மறுபடியும் காலில் வந்துட்டோம். அதனால் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்ததில் சரிப்பா உனக்கு பர்மனெண்ட் ஆகணும், கட்டாயம் பர்மனெண்ட் ஆகிடுவியா, கிட்டவா இன்னொரு 7 மாதத்துக்குள்ளே அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது மகளே. அதனால் 7 மாதத்துக்குள்ளே கவர்மெண்ட் பர்மனெண்ட் ஆகிற மாதிரி கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து, அதே போல் கருப்பசாமி நம்மளுக்கு இன்னொரு வாரிசுக்கு உண்டான வாய்ப்பு கிடைச்சிருமா, அதுக்கு மட்டும் 2 பேர் வரணும். தொழில் பர்மனெண்ட் ஆக்கி கொடுத்துறேன், குடும்பத்தில் கஷ்டம் இல்லாமல் நிம்மதியாக வாழ வச்சிடறேன், பொருளாதார நெருக்கடி இல்லாமல் எல்லாரும் போல் நம்மளும் வாழ்கிற மாதிரி உருவாக்கினா போதும்ல. அதுக்கெல்லாம் கருப்பசாமி கூடவே இருக்கேன். நீயும் கணவரும் எனக்கு ஒரு மாலையும் பாட்டிலும் சொட்டு வாங்கிட்டு வந்துடணும். எப்போ வாங்கிட்டு வருவேன்? வர்ற புதன்கிழமைக்கு வாங்கிட்டு வந்துடுவியா? அம்மாவாசைக்கு வாங்கிட்டு வந்துடு, நான் கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி பாலக்கோடு வச்சுப்பா. கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தண்டாமான, குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி இப்போ எல்லாம் இப்படி இருக்குது. எப்படி இருக்குது? அப்படி இருக்குது. அதனால் கருப்பசாமி இப்போ ஒன்று சேர்த்து வச்சிடணும். அப்படி தானே? எண்ணி 53 நாள் பொறுமையாக இருக்கணும். 53 நாள் பொறுமையாக இருக்கணும். 53 நாள் பொறுமையாக இருந்து அப்படின்னா நம்ம எதிர்பார்த்தது போல் நான் செஞ்சது தப்புத்தான் அப்படின்னு உணர்த்த வச்சு, அதே போல் இன்னும் எந்த சண்டையும் இல்லாமல் எல்லாரும் போல் கருப்பசாமி நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்து, அதே மாதிரி ஒரு பிரச்சனை கொடுத்து வந்தான் பார்த்தியா, அவனுக்கு தக்க தண்டனை கொடுத்துடலாமா? கொடுத்துடலாம்ல. நீ போய் உதவிக்கு போயிட மாட்டீல்ல, போய் காலில் விட்டோம். அதனால் கருப்பசாமி அவனுக்கு தக்க தண்டனை அடுத்த 90 நாளில் கொடுத்துருவேன். 3 மாதத்துக்குள்ளே கட்டாயமாக கொடுத்துருவேன். அதே மாதிரி நம்மளுக்கு குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் அமைச்சு கொடுத்து, எல்லாரும் போல் நிம்மதியை தொழிலையும் நல்லபடியாக அமைச்சு எல்லாரும் போல் கருப்பை உருவாக்கினா போதும்ல. 53 நாள் யாருக்கிட்ட எந்த வாய் கொடுக்கக்கூடாது. அதுக்குள்ளே நான் கருப்பசாமி யாருங்கிறது கண்ணு முன்னாடி உனக்கு நான் காட்டண்டாமான. அதே மாதிரி இட பிரச்சனையெல்லாம் 2வது மனைவிக்கு தான் இப்போ உத்தரவு. ஒவ்வொன்றா திருத்தி ஒவ்வொன்றா உனக்கு நான் கொண்டாந்து கொடுத்துறேன். நம்மளும் 4 பேர்த்து போல் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு நேரங்கால கிட்ட நெருங்கிடுச்சு. உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல. நாங்கள் இருப்போம், கூடவே வரும்போது. அப்படியா? இப்போ இதுக்கு மட்டும்தான்டா மான உத்தரவாக இருக்குது. அதனால் நீ அடுத்த வாரம் என்னை பார்த்துட்டு போ, நான் கூடவே வரும்போது. எந்த ஊர்? மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. அப்படியே கோயம்புத்தூர் அத்தானியா? அது யார்? என்ன கொண்டு வந்திருக்க? இதில் எத்தனை என்ன? 7. அப்படியாப்பா, சரி. போய் மறுபடியும் காலில் விழுந்துட்டு வாப்பா. முந்தானி எப்படி? இந்த சரி பகுதி கனியை தோலோடு சாப்பிட்றணும். மற்றது என்ன பண்ணுறதுன்னு தெரிஞ்சால் யூஸ் பண்ணு, இல்லாட்டி வெயிட் பண்ணி கெட்டு போயிடும். நீ கேட்டது போல நான் கருப்பசாமி நல்லபடியாக உனக்கு வாரிசுக்கு உருவாக்கி கொடுத்து, நல்லபடியாக தொழிலையும் எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி எல்லாரும் போல் நிம்மதியாக வாழ வைக்கிறதுக்கான வாய்ப்பு அமைச்சு கொடுக்குறேன். 2 டைம் விட்டு 3வது டைம் நின்றுமானே நான் அமைச்சு கொடுத்துறம்போ. கருப்பசாமி மறுபடியும் 15 வேலம்பாளையம் வெறிச்சுப்பா. 15 வேலம்பாளையம். கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தனா, சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி எல்லாரும் போல் நம்மளும் கஷ்டம் இல்லாமல் நிம்மதியாக வாழணும். இன்றைக்கு வரைக்கும் எந்த முயற்சி எடுத்தாலுமே நம்ம என் கண்ணுக்கு செலும்பாக இருக்கிற மாதிரி என் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படி தானே? அதனால் இப்போ செவத்தில் அடித்த பந்த மாதிரி எது பண்ணினாலும் நமக்கே திரும்பி வந்துடுது. அதனால் நோய் நொடி இல்லாமல் வாழ வைக்கணும். அதே மாதிரி நிரந்தரமான தொழில் அமைச்சு கொடுக்கணும். அதே மாதிரி நிரந்தரமான வருமானமும் அமைச்சு தரணும். அப்படி தான்டாமான. அதனால் கருப்பசாமி எல்லாம் அமைச்சு கொடுத்துறேன். அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா, வர்ற புதன்கிழமை அன்னைக்கு எனக்கு சக்கரை பொங்கல் வச்சுருக்கு, எனக்கு மாலை பாட்டில் சுருட்டு வாங்கிட்டு எனக்கு பால் வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு வந்துருவீல்ல? நீ வாங்கிட்டு வா. நீ கேட்டது போலயே உனக்கு நான் வாரிசும் கருப்பேன் உருவாக்கி, அதே போல் நமக்கு தொழிலும் அமைச்சு எல்லாரும் போல் இங்கேயே
நிம்மதியாக கையாகல உனக்கு கருப்பை இடம் வாங்கி கொடுத்தா போதுமா? போதும்ல? உன்னோட ஆசை அதுதான மகளை. அதனால் இவ்வளோ காலம் நம்ம பொழைச்சதுக்கு எந்த புண்ணியமும் இல்லை. என்னோட படிவாசலுக்கு பக்கத்துலேயே நீ இருக்க. எங்கே இருக்க? இங்கே. உன்னோட சொந்த ஊர் எதிராமான? அப்போ நான் அங்கே 18ஆம் படி நான் அங்கே தான் இருக்கேன். அதுதான் சொன்னேன். என்னோட பாதத்துக்கு பக்கத்துலேயே இருக்க. இருந்தும் ஒரு வெளிச்சம் கண்ணுக்கு காட்டல. இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணியாச்சு. சரியா? போய் காலைல வந்துட்டு வா. என்னையோட கருப்பசாமி உன் கஷ்டம் தீர்ந்தா போதும் இல்லை? இதை பிடி, முந்தானியில் பிடி. நீ கேட்டது போல் இன்னையிலேருந்து பண பிரச்சனையே வராது. அதே போல் நிரந்தரமான உனக்கு ஒரு தொழில் நல்லபடியாக வாழ வச்சிடறேன். அடுத்து வாரிசுக்கும் உருவாக்கி கொடுத்துறேன். அதனால் நீ சக்கரை பொங்கல் கொண்டாந்து வர அம்மாவாசைக்கு எனக்கு மாலை பாட்டில் சுட்டு வாங்கிடு. அதே மாதிரி பொங்கல் கொண்டாந்து வச்சிரு. அந்த அன்னைக்கு உனக்கு உறுதி சொல்லிடுறேன். 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளி. உனக்கு குழப்பமே தீர மாட்டேது. அதானே? குழப்பம் இன்னையிலேருந்து அந்த பயமும் போயிடும். இருக்கா இல்லையா? அந்த பயமும் போயிடும். அதே மாதிரி அந்த குழப்பமும் போயிடும். எல்லாம் அந்த 2 நாளில் சரியாயிடும். புதன்கிழமை மணிக்கு வா, அதுக்கு உண்டான தீர்வு பண்ணிடுவோம். அடுத்த வாரத்தில் வந்து நிற்காமல் உனக்கு வேலை வருமானம் அத்தனையும் கருப்பம் கொடுத்துறப்போ. அதுக்கு தாண்டா சொன்னேன். இப்போ 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குழி. எல்லா பிரச்சனையும் உனக்கு நான் தீர்த்து கொடுத்துறப்போ. உன்னோட இருப்பிடத்தில் பாங்காக யாரும் கைப்படாமல் வச்சுக்க. இன்னையிலேருந்து உனக்கு செலவாக்கு வருமானம் அதே மாதிரி பொருளாதாரம் 10 ரூபா மிச்சம் நிற்கிற மாதிரி அத்தனையும் உருவாக்கி கொடுத்துறேன். கருப்பசாமி மறுபடியும் ராயவேலூர் போயிடுச்சுப்பா. ராயவேலூர் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டாமானே. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் கருப்பசாமி எனக்கு பண்ணையில் இருக்கிறது எதுவுமே வியாபாரம் ஆக மாட்டேதுன்னு. என்னோடய ஆலயத்துலேருந்து இங்கேருந்து போகிறதுக்குள்ளே வியாபாரம் பண்ணிட்டே இல்லையா? எல்லாம் வியாபாரம் பண்ணியாச்சு. போய் காலை வந்துட்டோம். அதே போல் கருப்பசாமி போடுற முதலுக்கு வீண் போகாமல் உனக்கு நல்ல வருமானத்தை கொடுத்து வியாபாரத்தையும் கொடுத்து பொருளாதார நெருக்கடி இல்லாமல் கருப்பை உருவாக்கி கொடுத்துறேன். அதே மாதிரி ஆண் வாரிசுக்கு வந்து எனக்கு உத்தரவு இருக்கா? கட்டாயமாக இருக்குடாமானே. அதனால் நீ வர அமாவாசைக்கு எனக்கு 108 எலுமிச்சம்பழத்தில் ஒரு மாலை, பாட்டில், சுருட்டு, நீ மல்லிகைப்பூவில் ஒரு மாலை, இதை 2 கொண்டுட்டு வா. நான் கருப்பசாமி அன்னைக்கே உனக்கு சொல்லிட்டு போயிடுறேன். நீ கேட்டது போல் உனக்கு ஆண் வாரிசும் உருவாக்கி கொடுத்துறேன். உனக்கு தொழிலையும் எந்த இடைஞ்சல் இல்லாமல் உருவாக்கி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல? போடுற முதல் வீண் போகாது. அப்படியா? சரி, அதுவும் உனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துறேன். சரியா? நான் கண்டிப்பாக அமைச்சு கொடுத்துறேன். ஒன்றை 4 அறுத்து போட்டுரு. ஒன்றை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. இதை கொண்டுட்டு போய் உங்களோட இருப்பிடத்தில் வச்சிரு. நான் அப்படியா? சரி, அமாவாசைக்கு வா. இதுக்கு உத்தரவு இது மட்டும்தான். அமாவாசைக்கு வரும்போது உனக்கு நான் சொல்கிறேன் மகளை. கண்டிப்பாக வாங்கி கொடுத்தறேன். அது எப்போங்கிறது அமாவாசைக்கு சொல்கிறப்போ. வாங்கிட்டு வந்துட்டியா? அவன்கிட்ட கொடுத்துரு. இன்னும் முன்னாடி வா. அதை கொண்டா. இப்போ பையனை ஒன்று சேர்த்து வைக்கணும். சரியில்லை? ஆமாவா இல்லையா? இப்போ அவங்க சொல்கிறான்னு சொல்லக்கூடாது. சேர்த்து வைக்கணும். இன்னும் முன்னாடி வா. அதான் கேட்குறேன். அப்போ சேர்த்து வைக்கணும்னு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? எண்ணெயிலிருந்து சரக்கு அடிக்கக்கூடாது. ஆயில் காலம் வரைக்கும். நான் அதெல்லாம் தெரியாது. நான் சொல்கிறது இன்னைக்கு. அதனால் கருப்பசாமி நான் சொன்ன மதிப்புக்கு வேண்டி நீ விட்டுட்ட. இருந்தால் நிரந்தரமாக விடணும்ல. அதனால் இன்னையிலேருந்து என்ன பண்ணணும்? சுத்தமாக சரக்கு தொடக்கூடாது, அடிக்கக்கூடாது. அதுக்கு மீறி அடித்து என்ன பண்ணலாம்? என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கணும். அதே மாதிரி அடுத்த ஒரு 33 நாளைக்குள்ள நீ இப்போ முழுசாக நான் திருந்திட்டேன், இனிமேல் அடிக்க மாட்டேன்னு என்கிட்ட வாக்குறுதி கொடுத்துட்டு அதே போல் போனால் 33 நாளைக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனையை சால்வ் பண்ணி பையனை ஒன்று சேர்த்து வச்சிடறேன். அப்படி அமைச்சா போதும்ல? இந்தா என்ன சொல்லி குடிக்கணும்? இன்னையிலேருந்து சரக்கு குடிக்கக்கூடாது. அதுக்கு மீறி குடித்தேன்னா எனக்கு என்ன தண்டனை வேணால் கொடுத்துருங்க. இன்னையிலேருந்து ஞாபகம் வரக்கூடாது. ஒரு வாரமே மறுபடியும் ஒரு 4 பாட்டில் ஊற்றுப்பா. ஒரு 3 நாளைக்கு கனி கொடுத்துட்டு போகிறேன். பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். இந்த ஞாபகமே உனக்கு முழுசாக வராது. அதனால் மகனை நல்லபடியாக சேர்த்து வச்சிடணும். குடும்பத்தில் சிக்கல் இல்லாமல் எல்லோரும் போல நாமளும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு 3 நாளைக்கு தேய்ச்சி குளிச்சிரு. அம்மாவாசைக்கு கூட்டி வரணும். கிட்டவா. இப்போ கணவருக்கு மட்டும்தான் அடுத்தது வேலையில் அம்மாவாசைக்கு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வா. அதுக்குள்ளே என் மகன் எப்படின்னு ஓடி போய் நான் பார்த்துட்டு வந்துடுவேன். அதுக்குள்ளே நான் நினச்சது போல் வேலை
அவனை கொண்டாந்து சேர்த்துறது அத்தனையும் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துருப்போம். அது கண்டிப்பாக கிடச்சிடும். அதுக்கு தான் சொன்னேன், அம்மாவாசைக்கு வந்துரு. அது நானாக உனக்கு கூப்பிட்டு சொல்லிடுறப்போ. கருப்பசாமி மறுபடியும் அரவக்குறிச்சி வெச்சுப்பா. அரவக்குறிச்சி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா. சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி நமக்கு தொழில் அப்படின்னு போய் பார்க்கும்போது தொழில் நல்லபடியாக கருப்பேன். கார்த்திகை வரட்டுறமானே நம்ம சொந்த வேலை கிடைக்கிற மாதிரியே கார்த்திகை 5க்கு மேலே அதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணுறேன். சரியா? தை பிறக்கிறதுக்குள்ளேயே உனக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிடுவேன். அதனால் ஆளுகளை பிடிச்சி வேலை 10 பேர்த்து கொடுத்து வேலை செய்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்து, அதே போல் நான் கருப்பசாமி நல்லபடியாக நீ கேட்டது போலையே மேலும் மேலும் கொஞ்சம் கொஞ்சமாக எச்சு பண்ணுறதுக்குண்டான வழியும் அமைச்சு கொடுத்துட்றேன். அதே மாதிரி நம்ம நீட் தேர்வில் படித்து இந்த டைம் பரீட்சையில் பாஸ் ஆகி நல்லபடியாக கருப்பசாமி உனக்கு சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்தா போதுமில்ல. நான் கருப்பசாமி உனக்கு வாங்கி கொடுத்துறேன். வாங்கி கொடுத்துட்டு தான் கேட்பேன். அதனால் நீ அதே போல் நிம்மதியாக படிக்கிற வேலையை மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். மற்றதெல்லாம் நான் கருப்பசாமி மற்றதை நான் பார்த்துக்கிறேன். சரியா? இடையூறு ஒரு சிலதெல்லாம் நடக்குது ராமகனே. இப்போ நீ அங்கே ஆலயம் கட்டுனதும் பிடிக்கல. இப்படி எல்லாமே ஒவ்வொன்றுக்கு ஒன்று ஒன்ற இடத்துல நீ காசு போட்டு கட்டுற. ஆனால் எனக்கு பிடிக்கலையே. எனக்குன்னா பக்கத்தில் எனக்கு இல்லை. அதனால் இப்படியெல்லாம் ஒரு சில போட்டியெல்லாம் இருக்குது. எதுவாக இருந்தாலும் சரி கருப்பசாமி நீ பார்த்துக்க அப்படின்னு என்கிட்ட பாதத்தில் ஒப்படைச்சிட்டு நீ வாக்கில் ஒன்ற வேலையை பார். அத்தனையும் கருப்பசாமி தேடி அமைச்சு கொடுத்துறேன். யார் யார் ஆவாதுன்னு பண்ணனாலும் அத்தனை பேர் நம்ம காலடியை விழுந்துருவேன். இதை 4 அறுத்து போட்டுரு. எங்கே அறுத்து போடணும்? ஆலயத்தை சுற்றி 4 அறுத்து போட்டுரு. நான் கருப்பசாமி கூடவே இருக்கேன். அதனால் இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு நீ அங்கே படுத்து தூங்குறது சரி வராது. அதனால் இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு நீ பணிவிட செய், எல்லாம் பண்ணு. ஆனால் அங்கேயே தங்கிறது அது இப்போதைக்கு சரி வராது. அது இன்னும் கொஞ்சம் காலங்கள் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் மாற்றிடணும். சரியா? இல்லை கட்டாயம் அங்கே தான் இருக்கணுமா? ஆசை. அப்படி இருந்தோம் அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த தொழிலில் நான் தடை பண்ணிடுவேன்டா போனேன். என்னாரும் என் காலடியவே கிடக்கணும்னு நான் நினைப்பேன். எனக்கு நீ இருக்கணும்னு நினைப்பேன். நான் வருமானத்தை கொடுக்குறேன்னா இல்லையா அதெல்லாம் நான் யோசிக்க மாட்டேன். என் சகோதரன் அப்படி தான் இருப்பேன். என்னாரும் என் கூடவே இருக்கணும்னு நினைப்பேன். அதை நம்ம தாக்கு பிடிக்கிற அளவுக்கு முடியுமா? அதுக்கு தான் இப்போ நானே சொன்னேன். இப்போ கொஞ்ச காலத்துக்கு நீ என்ன பண்ணுற? இப்போ தான் உருவாக்குறோம், இப்போ தான் பணிவிட பண்ணுறோம். அதை அப்படியே கண்டினியூ பண்ணு. இன்னும் ஒரு கொஞ்சம் காலங்கள் நான் உனக்கு டைம் கொடுத்துருக்கேன். ஆடி அமாவாசை வரைக்கும். அது வரைக்கும் கொஞ்சமாக நான் சொன்ன மாதிரி பத்தியத்துலேயும் சுத்தபத்தத்துலேயும் கரெக்டாக இருந்துட்டு அப்படின்னா உன்னை தேடி இப்படி இருக்கிறவன் இப்படி வந்துடுவேன். கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு வர வச்சு நீ கேட்டது போலேயே ஒரு காலம் வரும். அங்கே போய் தங்குற காலம். அந்த தங்குற காலம் வரும்போது நானே சொல்லுவேன். அதுக்கப்புறம் போய் தங்கிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீ இங்கே இருந்துட்டுதியா அங்கே போய் பார்க்கணும். அப்படி இருந்தீங்கன்னா உனக்கு தொழில் கிடச்சிடும், வருமானம் வந்துடும், குடும்பத்தில் சிக்கல் இல்லாமல் நான் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும் இல்லை? நான் கருப்பம் கூடவே வரம்போ கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் எனக்கு பூர்வீகத்தை இடத்த எப்படியாவது எனக்கு விற்று கொடுத்து, அதே மாதிரி லோன் வேறு டாப்அப் பண்ணியிருக்கிறோமா. அதனால் லோனும் நல்லபடியாக எனக்கு அமைச்சு கொடுத்து எப்படியாவது எனக்கு தொழில் செய்கிற இடத்துலேருந்து சிக்கல் இல்லாமல் சரி பண்ணி தரணுமா. அப்படி தாண்டாமான அப்படி இல்லையா? அதனால் எனக்கு தொழில் செய்கிற இடத்துல எல்லோரும் வருமானம் சம்பாதிக்கிறான், நமக்கு மட்டும் வரமாட்டேங்குது. அதனால் நான் கருப்பசாமி நாளையிலேருந்து நமக்கு வருமானத்துக்கு வரக்கூடிய வழியும் உருவாக்கி கொடுத்து, அதே மாதிரி லோனும் மேலே வச்சு வாங்கினது அதையும் உனக்கு அமைச்சு, அதே போல் உனக்கு கடனை கட்டி கொடுத்தா போதுமா? போய் கால் வந்துட்டோம். அதே போல் பையன் படித்த படிப்புக்கு உண்டான வேலையும் கொடுத்து, அதே மாதிரி நல்லபடியாக படிக்கவும் வச்சு எல்லோரும் போல் கருப்பன் காப்பாற்றினா போதும்ல. வர்ற கார்த்திகை 3க்கு மேலே எல்லாமே நமக்கு நடக்கிறது நல்லா நடந்துடும். அதே போல் கருப்பசாமி உனக்கு தொழிலில் மட்டும் இன்னும் ஒரு 50 நாளில் ஒரு மாற்றத்தை கருப்பம் கொடுக்குறேன். வருமானம் வர்ற மாதிரியே கூட இன்னொருத்தனை சப்போர்ட்டுக்கு போடுறேன். அவனை வச்சு நீ மேடேறி வந்துடலாம். அப்படி அமைச்சா போதும்ல. இந்த இது எல்லோரும் உள்ளுக்கு ஜூஸ் போட்டு குடிச்சிடணும். கொண்டா அதை சீக்கிரமாக என்ன பண்ணணும்? நமக்கு வர வேண்டியதை வர வச்சு சீக்கிரமாக கை மாற்றி விட்டுறணும். அதுக்குண்டான வழி அமைச்சு தந்துறேன். இதை கொண்டு படியில் வைப்பா. அதனால் உனக்கு நான் கட்டாயம் அமைச்சு கொடுத்தேன். இதை பாங்காக வச்சுக்க. சரியா? இதை கொண்டு இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லிடு. அதை பாங்காக வச்சுக்கிடாம அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் பார்த்துட்டு கருப்பசாமி மறுபடியும் குமாரவளையம் பெருச்சுப்பா. குமாரவளையம் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்தண்டாமான. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் மனைவிக்கு உடல்நலம் சரியில்லை அப்படித்தானே. அதனால் கருப்பசாமி எனக்கு நல்லபடியாக எனக்கு ஒரு வழி காட்டி
எல்லாரும் போல் எனக்கு நிம்மதியாக எனக்கு மருத்துவ செலவு இல்லாமல் சரி பண்ணி தரணும். அதனால் கருப்பசாமி ஓடி போய் பார்த்துட்டு வந்தேனே, என்னோடய ஆலயத்தை மட்டும் ஒரு சுற்றிட்டு வைப்போம் ஓடு. அதனால் கருப்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்ததில், அதனால் இது வந்து கிட்னியில் தாண்டமான பிரச்சனை, கிட்னியில் தான் பிரச்சனை. உனக்கு ரிப்போர்ட்டில் பகுதி பெருசாக எதிர்பார்க்குற மாதிரி உங்கள் கண்ணுக்கு சிக்கலை இருந்தாலும் கருப்பசாமி உனக்கு மருத்துவ செலவு இல்லாமல் நான் கருப்பசாமி கனிலேயே சரி பண்ணி கொடுத்தா போதும். இல்லை கிட்டவா நம்ம கேட்டது போல் இங்கேருந்து இருப்பிடத்துலேருந்து போகிறதுக்குள்ளேயே உனக்கு நான் பகுதி சரி பண்ணி கொடுத்துறேன். அதனால் இப்போ எல்லா பக்கமும் பிரச்சனை, வயிற்றுலேயும் வயிற்று வலிக்குது, அதனால் நடக்க முடியல, அதனால் எல்லாம் சரி பண்ணி தந்துடுறேன். இந்த குடி தீர்த்தம் குடிக்கிற மாதிரி குடி. சரிப்பா, டக்குன்னு பிடிக்கணும். மூணு நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. 3 நாளைக்குள்ளேயே இங்கேருந்து போகும்போதே ஓரளவுக்கு சரி பண்ணி விட்டுருவேன். அதே போல் அம்மாவாசைக்கு எனக்கு மாலை பாட்டில் சுட்டு வாங்கிட்டு என்னை வந்து பாரு. வரும்போது உப்பத்ததுக்கு அப்போ வலி இருக்காது. அதே மாதிரி நான் சொல்கிற டைமுக்கு வந்துட்டு போ. நீ கேட்டதோட உனக்கு முழுசாக சரி பண்ணி கொடுத்து எல்லாரும் போல் கருப்பேன் காப்பாற்றி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல, நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறவா. 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். ஒன்றை தேய்ச்சி குளிச்சிடணும், ஒன்றை உள்ளுக்கு புளிஞ்சு குளிச்சிடணும், ஒன்றை ஃபுல்லாக தேய்ச்சிடணும். அப்போ எத்தனை ஆச்சு? 3 தேய்ச்சிடணும், 3 குளிச்சிடணும். கூடவே வரும்போது அம்மாவாசைக்கு நான் சொன்னதை கொண்டாந்து செஞ்சிடும். வரும்போது எப்படின்னு வந்து சொல்லிட்ட. எந்த ஒரு மேட்டுக்கடை வச்சுப்பா, மேட்டுக்கடை காங்கைய மேட்டுக்கடையா. அதனால் கருப்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்த மகளை சுற்றி பார்த்துட்டு வந்ததில் கருப்பசாமி நமக்கு வந்து உடல்நிலையில் வந்து அப்படியே பெருசாக எது இல்லைனாலும் ஓரளவுக்கு கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருக்குது. அதனால் உனக்கு முழுசாக உனக்கு சரி பண்ணணும் அப்படின்னா 6 மாதத்தில் உனக்கு முழுசாக சரி பண்ணிடலாம். இத்தனை வருஷம் அலைஞ்சி இல்லை, 6 மாதத்தில் உனக்கு நான் கருப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்து கொஞ்சமாக நிலத்தகலாறு எதாவது இருக்கா, அதனால் அந்த தகலாறையும் உனக்கு நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். அதனால் நீ அம்மாவாசைக்கு என்னை வந்து பார்க்கணும், அம்மாவாசைக்கு வரணும். கிட்டவா 2 நாளைக்கு இதை பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. உனக்கு அம்மாவாசையிலேருந்தே உனக்கு படிப்படியாக உனக்கு மாற்றத்தை கருப்பை அமைச்சு கொடுத்துறப்போ. கருப்பசாமி மறுபடியும் கீழே இருப்பதை வச்சுப்பா. உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்துட்டு வந்தேன்டாமானே. பார்த்துட்டு வந்ததில் கருப்பசாமி வர்ற ஆமாம் சித்திரதிந்து வைகாசி வர்றதுக்குள்ளே உனக்கு பொண்ணு அமைஞ்சிடும். அது வெளிநாடு போகிற பிள்ளை, அப்படி தொலாவி நாம் கருப்பசாமி பிடிச்சி வச்சுருக்கேன். அதனால் நீ இருக்கிற இடத்துலேருந்து வடக்கு திசையில் தான் இருக்குது. அதனால் உனக்கு வந்து கார்த்திகை ஜோதி வரைக்கும் பொண்ணு தொலைவுனா கிடைக்காது. உனக்கு முதவே உத்தரவிட்டிருக்கேன், சொன்னேன்னா இல்லையா? அதுக்கப்புறம் தான் பொண்ணே போய் பார்க்கணுன்ட்ருக்கேன். அதனால் கார்த்திகை ஜோதிக்கு இப்போ ரொம்ப நாள் இல்லை, பக்கம்தான். அதனால் கார்த்திகை ஜோதிக்குள்ளே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கருப்பசாமி நான் போய் தொலைவி பிடிச்சி நான் சொன்ன டைமுக்குள்ளே உனக்கு நான் முடிச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல, நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு தொழிலையும் எந்த இடத்துல இல்லாமல் உனக்கு உருவாக்கி உடல்நிலையிலையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். இப்படி அமைச்சா போதும்ல. இதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடு, அதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடு. கருப்பம் கூடவே வரும்போது கருப்பசாமி மறுபடியும் ஊத்துக்குழி வச்சுப்பா. ஊத்துக்குழி பொண்ணுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா, அவன் வர்றேன்னு சொல்கிறேன் ஆனால் வரமாட்டான். அதானே? அதனால் வரேன்னு சொல்லுவேன் வரமாட்டான். அதனால் அவனுக்கு அங்கே வந்து வேணுங்கிறது அவனுக்கு அங்கே கிடைக்கிது இல்லை, அப்புறம் எப்படி வருவேன்? அதனால் பிரச்சனையை மூட்டி நான் சொன்ன டைமுக்குள்ளே உன் பேரனை கொண்டாந்து நான் சேர்த்திடுறேன். அப்படி சேர்த்துனா போதும்ல. அதனால் நான் கருப்பசாமி அதெல்லாம் நீ பயப்படவே வேண்டாம். அங்கே பிரச்சனை வந்து இந்த அமாவாசை முடியணும், அதுக்கப்புறம் தான் அங்கே பிரச்சனையை ஆரம்பிக்கும் போது நீ எனக்கு எங்கள் கூடவே இருக்கக்கூடாதான்னு துரத்தி விட்டுருவேன். அதுக்கு உண்டான வழியும் கருப்பை அமைச்சு தரேன். போய் காலில் வந்துட்டோம். அதனால் கருப்பசாமி நம்மளோட எதிர்பார்ப்பு போலையே அங்கேருந்து பிரித்து நம்ம சைடுக்கு கூட்டிகிட்டு வந்து நல்ல புத்தியை கொடுத்து எல்லாரும் போல் உனக்கு நான் வாழ வச்சு கொடுத்துற மாதிரி. இதை நீ பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளி. உனக்கு படபடப்பு இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியும், குழப்பத்தோடு இருக்கான். அதனால் இதை பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. அதுக்கு தான் சொன்னேன், பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளி, எந்த பயமும் வராது. இதை நீ பாங்காக வச்சுக்க. நான் கூடவே வரம்போ அம்மாவாசைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ.
எனக்கு மாலை ஒன்று வாங்கிட்டு என்னை வந்து பார்க்கணும். அம்மாவாசைக்கிட்டே வரணும். கருப்பசாமி மறுபடியும் சத்தியமங்கலம் போயிடுச்சுப்பா, சத்தியமங்கலம். அதனால் இப்போ நம்ம ரெசார்ட் வச்சுருக்கிறோம்மா. ரெசார்ட் எனக்கு என்னடா மானை வாங்கிட்டு வந்த? பால் வாங்கிட்டு வந்தேன். அதனால் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை பார்த்தண்டாமானே, அதனால் உனக்கு ஆளுக அமைக்க வச்சு அதே மாதிரி நமக்கு சொந்தத்தில் தான் மானே பிரச்சனை. நான் சொன்ன பற்றியா, அது சொந்தத்தில் தான். அதனால் கருப்பசாமி எப்படியாவது இந்த தொழில் பண்ணக்கூடாது, எப்படியாவது கீழே தள்ளிடணும் அப்படின்னு முடிவோடு இருக்கேன். அந்த முடிவோடு இருந்ததில் அதுக்கு தகுந்த மாதிரியே நம்ம 2 பேரும் நடந்துக்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரியே 2 பேர் நடந்துக்கிறோம். அப்போ அவங்களுக்கு இதை விட ஈஸியாக போயிடுச்சு. அப்படிங்கும்போது இப்போ கரெக்டாக ஆள் அமையலை, இப்போ நிம்மதி கிடையாது. எல்லாமே கருப்பசாமி கொடுத்துருக்கேன், அதை கரெக்டாக வச்சு பயன்படுத்திக்க தெரியல. அப்படி தானே? இப்போ இந்த காலத்தில் தொழில் இன்னும் புதுசாக இந்த மாதிரி உருவாக்க முடியுமா? முடியாது. அப்படி இருக்கும்போது நம்ம வச்சு காப்பாற்றுற மாதிரி இடமான. அப்படிங்கும்போது என்னோட பாதையில் அப்படின்னா நீ கேட்டதோட 2 பேர்த்துக்குமே நல்லபடியாக ஆளுகள் அமைச்சு அதே மாதிரி எனக்கு எல்லா தேதியும் புக் ஆகும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் உனக்கு வருமானத்தை கொடுத்து எல்லாரும் போல் கடனையும் கட்டி நிம்மதியாக வாழ்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அதுவும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். 2 பேர்த்துக்கு ஒரே பதில் தான். அதனால் இன்னையிலேருந்து 2 பேர் என்ன பண்ணக்கூடாது, அதுக்கு மீறி குடித்தா என்ன ஆகுன்னு தெரியுமா? நான் கருப்பசாமி என்றைக்குமே 1 பேரோடு தான். அப்போ ஒரு கையும் வராது. முதவே சொல்லிட்டேன், எல்லா கோயிலும் மாதிரிலாம் கிடையாது, சரியா? அதனால் முதவே சொல்லிடுவேன். அதனால் ரெசார்ட்டில் நல்லபடியாக பேர் எடுத்து எல்லா பக்கமும் நிம்மதியாக எல்லாத்துக்கும் போல் கருப்பம் காப்பாற்றி வாழ்க்கையிலையும் நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்து நான் கருப்பம் காப்பாற்றி கொடுத்துருவேன். அப்போ இன்னையிலேருந்து என்ன பண்ணக்கூடாதுன்ட்ருக்க, என்ன தண்டனை கொடுத்தாலும் மீறி குடித்து ஏற்றுக்கணும். இப்படி பண்ணிவிட்டே கருப்பசாமி நான் கேட்டக்கூடாது 2 பேருமே, சரியா? அதில் சரிப்பா ஒருத்த மட்டும்தான் சொன்னபடி கேட்க மாட்டேன் அப்படின்னு என் சகோதரன் சொல்கிறானே, அது யார்? 2 பேரத்தில் நீ தான் கேட்க மாட்டேன் அப்படின்னு நான் என் சகோதரனே சொல்கிறேன். அதனால் நீ என்ன பண்ணணும், நீ சொல்லு. கரெக்டாக கேட்டேன்னா வாழ்க்கையில் சரியாகி வந்துடலாண்டாமானே. அப்படி இல்லை அப்படின்னா தைதீந்து மாசி மாதம் கண்டிப்பாக ஒரு விபத்து வரும். அதை தடுக்கிறதுக்கே ஏதோ ஒரு ரூபத்தில் இங்கே வந்திருக்கேன், சரியா? உனக்கு யாரும் சொல்லி வந்தேன்னு தெரியல, இல்லை நீயா வந்தியான்னு எனக்கு தெரியாது. ஆனால் உன் கண்ணுக்கு தென்பட்டது ஒரு விபத்து வர்றதை நான் தடுக்கணுங்கிறதுக்கு வேண்டி நான் என் சகோதரன் இங்கே இழுத்துட்டு வந்துட்டேன். அதை தடுக்கணும். இது இயற்கையாக நடக்கிறது, நான் கொடுக்கல. சரக்குகள் அடிச்சுட்டு போகும்போது கண்டிப்பாக விபத்து நடக்கிறதுனால தான் இப்போ நான் இங்கே என்னை என் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. அதனால் நடக்கக்கூடாது அப்படின்னா நான் சொன்னவர்கள் கரெக்டாக இருந்துடணும். இப்போவே சொல்லிட்டேன். இன்னையிலேருந்து என்ன பண்ணக்கூடாது, சொல்லிட்டு குடி. அதுக்கு மாரி குடித்தா ஏற்றுக்கணும், குடி. அதே மாதிரி தண்டமான நியமம். இன்னையிலேருந்து அதுக்கு மாரி குடித்தா என்ன பண்ணலாம், என்ன தண்டனை கொடுத்தா ஏற்றிக்கணும், குடி. அதனால் இப்போ கனி கொடுத்துட்டு போகிறேன் 3 நாளைக்கு. பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். அந்த ஞாபகமே வராது. நான் கருப்பசாமி உனக்கு மாற்றி அமைச்சிடுறேன் 3 நாளில். இன்னையிலேருந்தே உனக்கு ஞாபகம் வராது. அதுக்குண்டான வழியும் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். தொழிலும் நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். நீ ஊட்டி போகணுமா, அப்படி தானே? அமாவாசைக்குள்ளே போய் இதை வச்சுட்டு வந்துடணும், சரியா? ஒன்றை கொண்டுட்டு போய் அங்கே வச்சிடணும். நீ கொண்டுட்டு போய் நீ தொழில் செய்கிற இடத்துல அங்கே வச்சிடணும். வச்சுட்டு அமாவாசை அன்னைக்கு 2 பேரும் பாதத்தில் விழுகிற மாதிரி ஆளுக்கு ஒரு மாலை வாங்கிட்டு எனக்கு பாட்டில் இங்கே யாரோ ஒருத்தர்கிட்ட பசங்கிட்ட சொல்லி வாங்கிட்டு வச்சு, நீ கடைக்கு போகக்கூடாது, வாங்கிட்டு வர சொல்லிடு. நீ கேட்டது போலே அன்னையிலேருந்து உனக்கு ஆள் அமைச்சு கொடுத்துறேன். தொழிலும் பிரச்சனை இல்லாமல் கடனையும் கட்டி கொடுத்து வாழ்க்கையும் நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்துறேன், சரியா? அவங்க இப்போ நீ பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரியே அங்கே எதிர்பார்த்துட்ருக்கேன். எப்போ தொழில் இல்லாமல் ஒடியாந்துருவான் அப்படின்னு எதிர்பார்ப்போடு இருக்கேன். அவங்க கண்ணில் மண்ணை தோணும் அப்படின்னா என் பாதையில் கொஞ்சம் நாள் வா, எல்லாம் ஒரு வருஷத்துக்குள்ளே எல்லாம் செட்டில் பண்ணி வச்சுறேன். நான் தான் அமைச்சு தரேன்ல. நான் சொன்ன பாதையில் வந்துட்டேன் அப்படின்னா நீ சொன்னதை நான் செஞ்சு கொடுத்துறேன், சரியா? கூட வரம்போ அம்மாவாசை என்ன பாரு. சரிப்பா கருப்பசாமி மறுபடியும் தர்மபுரி வச்சுப்பா. எல்லாம் போய் மறுபடியும் காலில் விழுப்பா. மனைவி சேர்ந்து வாழணுமா. இன்னொருத்தன் ஏதோ ஒரு பையன் சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டான், அப்படி தாண்டா மன. அதனால் கருப்பசாமி
பொழைக்க வந்த இடத்துல இப்படி ஒரு பிரச்சனை புதுசாக ஒன்று உருவாயிருச்சு ஆயிடுச்சு இல்லையா? அதனால் கொண்டாந்து சேர்த்தி விட்டுறணும். கண்டிப்பாக சேர்த்தி விட்டுறேன், போய் காலையில் வந்துடுவான். அதனால் கூட்டிகிட்டு போய் பள்ளிக்கூடத்தில் அங்கேயே கூட்டிகிட்டு போய் சேர்த்திட்டலாம். அதனால் கருப்பசாமி அவனுக்கு தக்க தண்டனை, ஒரு கையுங்கால் வராமல் மொண்டியை கட்டி போட்டு, இல்லாட்டி ஒரு விபத்து பண்ணி அவளுக்கும் ஒரு தண்டனையை கொடுத்து, நான் செஞ்சது தப்புத்தான்னு, என் குடும்ப புருஷன்தான் முக்கியம் அப்படின்னு தொலாவி வர்ற மாதிரி கருப்பை அமைச்சா போதுமா? அடுத்த 90 நாள் வந்துட வேண்டாமானே. நீ அதெல்லாம் பயப்படாத, கருப்பை நான் இருக்கேன். இதை கொண்டுட்டு போய் என் பேரை சொல்லி நாளாக அறுத்து நைட்டு 12 மணிக்கு அது நீ இருக்கிற ரோட்லேயே நாளாக அறுத்து போட்டுரு. சரியா? எதுவாக இருந்தாலும் கருப்பசாமி அடுத்த 90 நாள் நீ காட்டிடணும், அவன் எனக்கு சேர்ந்துடணும் அப்படின்னு என் பேரை சொல்லி அறுத்து போட்டுரு. 3 மாதத்துக்குள்ளே தொலைவிட்டு வந்துடுவான். இதை பாங்கா வச்சுக்க. 2 வாரத்துக்கு ஒருக்கா ஞாயிற்றுக்கிழமை இடநாளில் லீவ் போட முடியாதில்ல, அதனால் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஒரு பாட்டில் மாலையும் வாங்கிட்டு வந்துடும். 2 வாரத்துக்கு ஒருக்கா கூடயே வரம்பு. கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் பொண்ணை நல்லபடியாக வேலைக்கு போகிற பக்கம் இடைஞ்சல் இல்லாமல் இருக்கணுமா? நீ உட்காருப்பா, கூப்பிட்றேன். இடைஞ்சல் இல்லாமல் இருக்கணும் அப்படி தானே கேட்டேன். அதனால் கருப்பசாமி ஏதாவது ஒரு சிக்கல் நடந்துக்கிட்டு இருக்கா இல்லை இல்லையா அப்படின்னு உனக்கு தெரியணும். போய் காலை வந்துட்டோம். கண்டிப்பாக சிக்கல் இருக்குது அப்படிங்கிறதுனால கருப்பசாமி கேட்ட மாதிரி அந்த சிக்கலுக்கு ஒரு தீர்வு வந்துடுமா? வராது. அதனால் நீ என்ன பண்ணுற? அதனால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இல்லை அமாவாசைக்கு உன் மகளை கூட்டிட்டு வர முடியுமா? ஞாயிற்றுக்கிழமை கூட்டிகிட்டு வா. எனக்கு கனியில் ஒரு மாலை, அப்புறம் மாமூல ஒரு மாலை பாட்டில் சுட்டு வாங்கிட்டு வா. நீ கேட்டதோடய கருப்பசாமி 3 மாதத்துக்குள்ளே அதுலேருந்து வெளியில் வர்ற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். சரியா? இப்போ நீ கேட்டால் ஒன்றுமே பேச மாட்டான், 2வது ஆமாம் அப்படின்றான். ஆமான்னா உன் மேலே 2 பேர்த்து மேலே இருக்கிற பயமும் விட்டு போயிடும். சரியா? இப்போ தெரிஞ்சிருச்சு, அப்புறம் என்ன அப்படிங்கிற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் கண்ணு முன்னாடியே பேசுகிற மாதிரி ஆகி போயிடும். அதனால் நீ என்ன பண்ணணும்? கேட்காமல் இருக்கிற மாதிரியே இருக்கணும், உன்னை கண்டா பயந்துகிட்டே இருக்கணும். அதுக்குள்ளேயே நம்ம சரியும் பண்ணிடணும். பண்ணாமல போய் காலில் விட்டோம். அதே போல் கருப்பசாமி நல்லபடியாக உனக்கு கம்பெனிக்கு ஆளும் அமைச்சு கொடுத்து, அதே மாதிரி வருமானத்துக்கு குறைவெல்லாம் உருவாக்கி கொடுத்து, எல்லாரும் போல் அதே இடத்துல நம்ம வேலை செய்யணும். கண்டிப்பாக தமிழாலே வந்துடுவேன், நல்ல ஆள் அமைஞ்சிருவேன். அதனால் நீ பயப்படாமல் ஆளுகளை சேகரித்து தொழில் செய்கிற இடத்துல இடைஞ்சில்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். இதை மகளுக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வச்சிரு. நான் கருப்பசாமி உனக்கு கூடவே இருக்கிறப்போ. ஆனால் இதை பற்றி எதுவும் கேட்கக்கூடாது அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும். ஆக மொத்தம் உனக்கு பிரச்சனை சரி பண்ணி கொடுத்தா போதுமில்ல, நான் கருப்பை கூடவே வரப்போ. அதை கொண்டுட்டு போய் தொழில் செய்கிறதுக்கு பாங்காக வச்சுக்க. இது எல்லோரும் ஜூஸ் போட்டு குடிச்சிரு, அது மகளுக்கு மட்டும் கொடுத்துரு.